அடுத்து உரைபெரு கட்டுரை. இந்த உரைபெரு கட்டுரை சில விஷயங்கள் சரியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். கண்ணகியை பொறுத்தவரை இவர்கள் சொல்லுவது அன்று தொட்டு பாண்டி நாடு மழை மலம் கலந்து நோய் வந்தது என்றெல்லாம் ஒரு பஞ்சமும் நோய்க்கு பாண்டி நாட்டுக்கு அளித்தார் என்று சொல்கிறார்கள். இதை விட ஒரு கட்டுக்கதை இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் சொல்ல வேண்டும். ஏன்? அவளுக்கு பாண்டி நாட்டு மேல் எந்த விதமான சினமும் இல்லை. மதுரையின் மேல் எந்த விதமான மதுரை நகரின் மேல் ஒட்டுமொத்தமாக அவளுக்கு சினம் இல்லை. பாண்டிய நாட்டின் மேல் சினம் இல்லை. அதில் இருந்த தீவினையாளர்கள் மட்டும்தான் சினம் இருந்தது. அதை கூட அவர் தடுக்கப்பட்டு அவர்களுக்கு மறுவாய்ப்பு கொடுத்தார். இதை நாம் எப்படி அறிகிறோம்? மதுராபுரத்தை சொன்னவுடன் அவர்கள் சினம் தணிந்து விட்டது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் அவர் சினம் விட்டு பாண்டி நாட்டை பழிவாங்குவதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை. உண்மையில் அவர் புஷ்கலர்களை கூட சகிக்கவில்லை. பொற்கொள்ளர்கள் அனைவரும் வாழ்ந்தார். அழகப்படும் காலையிலே நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் ரத்தின கடை வீட்டியோ அல்லது தங்க நகை கடை வீட்டியோ எந்ததாக சான்று இல்லை. பூலவாணிகள் மீது எரிந்தது என்று இருக்கிறது. தானியங்கள் விற்ற மீதி வணிகர்கள் மீது எரிந்தது என்று சான்று இருக்கிறது. ஆனால் நகை கடை எரிந்ததாக சான்று இல்லை. பொற்கொள்ளர்கள் மேலே அவர்களுக்கு எந்த விதமான கோபமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக மதுரையின் மேல் ஒரு கோபப்பட்டாள் என்று சொல்வது எத்தனை அபத்தம், எத்தனை அனர்த்தம்! கண்ணையினுடைய சீற்றம் அன்றையே கழிந்து விட்டது. இதனுடைய தொடர்ச்சியை கூட நாம் குண்டல் குறவிகளை காண்கிறோம். முனியாதே என்ற அந்த குற்றத்தில் புறவை ஆடினார்களே, அவர்கள் சொல்லுகிறார், அம்மா ஒரு முறை இழந்து வந்தீர்களே, நீங்கள் ஆவீரோ என்று கேட்ட பொழுது முனியாதே அந்த ஒரு சாந்த சுருப்பியாக இருக்கிறாள் என்பதை இளங்கோவடிகள் படப்பிடித்து காட்டியிருக்கிறார். அவள் சோகப்பட்டிருக்கிறார். கட்டுரை காதை இறுதியிலே அவள் சினம் தணிந்து விட்டது என்பது மிக நன்றாக இளங்கோவடிகளால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்த காதையிலே அவள் கோபம் அற்றவளாக இருந்தார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து பிரதிமுறை சொல்லி அழல் வீடு கொண்டவே, இதற்கு இன்னும் அவருடைய சினம் தணியவில்லை என்று நாம் சொல்லுவோமே, ஆனால் என்ன அனர்த்தமாக தெரியுமா? மதுராபுர தெய்வத்தினுடைய முயற்சி வீணாக போகும். கண்ணையுடைய பண்பு நலன் பெரியோர் சொன்ன வார்த்தையை கட்டக்கூடியவளாக கண்ணை கட்டுரை காலையில் வீணாக போகும். எதற்காக கட்டுரை காலை? இத்தனை நீளமாக கட்டுரைக்கு அழகு வீடு கொண்டது. இத்தகைய வீணான இவற்றை எல்லாம் காப்பியமாக்கிய இளங்கோவனுடைய முயற்சியும் வீணாயும். ஆக அதற்கு பின் அவள் சிறந்திருந்தால் பாண்டிய நாட்டிற்கு பஞ்சமும் நோயும் கொடுத்தாள் என்பது கட்டுக்கதையை தவிர கட்டுரை இல்லை என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து தென்னவன் தீதியிலும் தேவர்மம் தன் கோயில் நல்விருந்தாயினான் நான் அவன் தன் மகள். கண்ணிங்க சொல்கிறானா, பாண்டியன் தீரற்றவன், நான் அவன் மகள் என்று சொல்கிறார். இதை சொல்வது பல ஆண்டுகள் கழித்து அவருக்கு கோயில் எழுப்பப்பட்ட பிறகு. ஆனால் இந்த நிகழ்ச்சி எப்போது நடந்திருக்க வேண்டும்? வாங்குவதும் சென்றபோது இதை கண்டிருக்க வேண்டும் அல்லவா? கோவலம் திறந்து 14ஆம் நாள் அவள் வாங்குவதம் சென்று விட்டாள். இந்திரனும் தேவர்களும் அழைத்து சென்று விட்டார்கள். அங்கே பாண்டியனை காண்கிறாள். தேவர்களுக்கு இந்திரனுக்கு நல்லதாக இருக்கிறார். இவளுக்கு அந்த சீற்றம் ஏற்கனவே ஒரு சீற்றம் தனித்தவளாக இருக்கிறார். அந்த பாண்டியனை இவள் தந்தையாக காண்கிறார். இதற்கு இன்னொரு ஆதாரம் கூட நாம் மகாபாரதத்திலிருந்து எடுத்துக் கொள்ளலாம். தருமர் உடலோடு வாங்குவதம் செல்கிறார். சென்றவுடன் நமக்கு சிறிது நேரம் காட்டுடன் சிக்கியிருக்கிறது. பின்னர் அன்றே அங்கு ஒரு புனித நீராடினோம். உடனேயே அவருடைய அந்த விரோதம் மறைந்து விடுகிறது, சினம் மறைந்து விடுகிறது, காழ்ப்புணர்ச்சி மறைந்து விடுகிறது, பகைமை மறைந்து விடுகிறது. இதை நாம் காண்கிறோம். ஆகவே இதையெல்லாம் நாம் ஒப்பு நோக்கி பார்க்கும் பொழுது கோவலன் இறந்து அடுத்த நாள் மதுரை எரிகிறது. அன்றே அவள் சிறந்த
அங்கு அவள் பாண்டியன் மகளாக இருக்கிறாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து அறம் தவறாம். இதை அவள் தெளிவாகவே இருந்தார். அவள் குழம்பவில்லை. அவளே சொல்கிறார், நான் மாடக்கூடல் மகளிரும் மைந்தரும் மானக்கடவுளும் மாணவரும் பேசியும் ஞானவர் காதலன் தன்னை தவறிழைத்த கோ சீரினே நகர் சீரினே நான் குற்றவில்லை என்று சொல்கிறாள். அப்படி அவள் உள்மனம் சொல்ல வேண்டுமே, ஆனால் அவள் குற்றமுற்றதை அவள் நினைக்கவில்லை அல்லவா? ஏனென்றால் அவள் தீர்த்திருந்தாரை மட்டுமே சொன்னால் அதை கூட பின்பு மன்னித்து விட்டாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இல்லறத்தார் நல்லோரெல்லோரும் அவளை போற்றுகிறது. இதையெல்லாம் இளங்கோவடிகள் ஏன் வைக்கிறார்? அவள் செய்தது தீவினை இல்லை என்பதை இளங்கோவடிகள் தன் வாயால் நிரூபிக்கிறார். இதோடு மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் மதுரை எரிய வேண்டும் என்ற வார்த்தை கண்ணகி வாயிலிருந்து வரவே இல்லை. மதுரை எரிய வேண்டும் என்று சாப்பிட்டு கொடுக்கவில்லை, எரிய வேண்டும் என்று அவள் சொல்லவே இல்லை. இப்படி ஒரு பழைய ஆணை இருக்கிறது என்று சொன்னபோது அதற்கு இறைவனுடைய ஆணைக்கு அவள் உடன்படுகிறாள். தீர்த்திரத்தாரை மட்டும் நீங்கள் எரிக்க வேண்டும், மற்ற எல்லோரையும் விட்டுவிடுங்கள் என்ற நல்ல ஆணையை மட்டுமே அவள் பிறப்பிக்கிறாள். அடுத்து, இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அவள் சொன்னது மட்டும் அல்ல, வஞ்சினம் கூறிவிட்டு அரண்மனையை விட்டு வெளியே வரும்போது கண்ணகி என்ன செய்தாள்? மதுரையை 3 முறை வலம் வந்தாள். மதுரையை 3 முறை வலம் வந்தாள். மதுரை பூம்புகாருக்கு புறப்படும் பொழுது திருமாலை கோவிலை வலம் வந்ததாக சொல்கிறார். மதுரையில் வரும்பொழுது இங்கு வானவில் இருக்கக்கூடிய நகரம் என்று சொல்லி மதுரையை வலம் வந்ததாக சொல்லுகிறார். இப்போதும் வலம் வந்ததாக எழுதப்பட்டவை காட்டுகிறார். 3 முறை, ஒரு முறைக்கு 3 முறை வலம் வந்ததாக காட்டுகிறார். நாம் ஒன்றை அழிக்க வேண்டுமானால், பகைமை கொள்ள வேண்டுமானால் வலம் வருவதில்லை, இடம் வருவது. திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தை ஒளிபரப்ப நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மீண்டும் நன்றாக பாடுங்கள். சூரபத்ம முருகனை இடம் வருவான், வலம் வரமாட்டான், நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள். மூத்தோர் இறக்கும் பொழுது அவர்களுக்கு காரியம் செய்கிறோமே, அப்பொழுது அவர்களை மதித்து நடக்கும் பொழுது அந்த செய்தியை வரும்போது நாம் வலம் வருவோம். அவர்களுக்கு தீ வைக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் வரும்பொழுது அவர்களை நாம் இடம் தருவோம். 3 முறை வலம் வந்தார் என்று ஏன் சுட்டி காண்பிக்கிறார்? குறிப்பாக ஏன் சுட்டி காண்பிக்கிறார்? மதுரையின் மேல் அவருக்கு பேரென்று இருந்தது. அவள் மதுரையை எரிக்க உண்ணார் என்பதை நாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, அங்கம் குறைந்ததே. எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? உலகை பறித்து எரிந்து அதனால் இந்த மதுரையை எரித்தாள் என்று சொல்கிறார். அப்படி அல்ல. அவளுக்கு மதுரை எரிவதற்கு இல்லை என்று பார்க்க உள்ளவா? எல்லோரை எரிக்கக்கூடிய தீவிரங்களை தான் ஏற்று அதற்காக, அதற்கு ஈடாக, அதற்கு பலியாக தன்னுடைய அங்கத்தை குறைத்தாள். அவருடைய தீவினையை தான் அனுபவித்தாள். அந்த தீவினையின் பயனாக தான் நல்லுற்றாள், இடமுற்றாள், அங்கம் குறைத்தாள் என்பதை நாம் அறிய வேண்டிய செய்தி. அதற்கடுத்து இதற்கு உதாரணமாக நாம் விநாயகரை பார்க்கலாம். உலகத்தை நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அங்கத்தை, தத்தத்தை குறைத்துக் கொண்டார் அல்லவா? 2, இந்த உலகத்தில் உள்ளவருடைய தீவினையை நான் ஏற்று நான் நல்லது வருகிறேன், நான் சிலுவையிலே இறக்கிறேன் என்று இயேசுநாதர் சொன்னார் அல்லவா? அதை போன்று இவனும் நல்லோருடைய தீவினையை தான் ஏற்று தன் முறையை இழந்தார். அடுத்து பாருங்கள், மகாபாரத யுத்தத்தில் கூட தர்மத்தை காப்பதற்காக கண்ணன் அம்பை தன் மாதிரியை வாங்கி கொண்டான் என்று படிக்கிறோமே, அதை போன்று நல்லோர்களுடைய வினையை தான் ஏற்றுக்கொண்டு தன் நிலையை இப்படி இழந்தார். நேர்முகமாக இறைவனுக்கு நீ வந்திருந்தால் மதுரை முழுவதும் இருந்தது நல்லவர்கள் இருந்திருப்பார்கள். அதையெல்லாம் தன் நெஞ்சிலே வாங்கிக் கொண்டு தன் முறைமுகமாக அந்த தீயை எழுப்பி நல்லோர்களுடைய தீவினையெல்லாம் தான் அனுபவித்துவிட்டு தீயோர்களுக்கு மட்டும் அதை ஆக்கப்படுத்துகிறார். பாருங்கள். அடுத்தது, ஆகவே இளவோ காட்டுவது இதுவே. பழமையான இடம் ஆணை இருந்தது. கண்ணகி இறைவன் திட்டத்தை ஏற்றால், நல்லோரை காத்தாள், நல்லோர் கடமை எண்ணிக்கை தான் ஏற்றுக்கொண்டு அனுபவித்து அடைந்தால் தீர்த்திருந்தால் மட்டுமே
சீரிய இல்லறத்தின் செவிதான். அதனால் கண்ணன் என்ன சொல்கிறான்? அவதாரம் என்ன செய்கிறது? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய அகமாமி விவேகே. என்ன கடவுளுடைய செய்கை? என்ன செயல்? என்ன? நல்லோரை காப்பாற்ற வேண்டும், தீயோரை